சட்டம் அனைவருக்கும் சமம் இப்படி சொல்லிக்கிட்டு ஆளுபவர்களும் ஆண்டவர்களும் ஆண்ட கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் தங்கள் சின்னத்தில் வேற்று கட்சியை சார்ந்தவர்களை எங்க சின்னத்தில் தான் நிற்கணும், எங்க சின்னம் தான் நீங்க உபயோகப்படுத்துறோம். சட்டம் என்ன சொல்லுது? ஒரு சின்னம் ஒரு கட்சியினுடைய அடையாளம். அந்த தேர்தலுக்கு அந்த அடையாளத்தை புகுத்தி வேற்று கட்சியினரை என் கட்சி உறுப்பினர் அப்படின்னு ஒரு சான்றிதழை கொடுத்து தேர்தல் நிற்க வைக்கிறது சட்டத்திற்கு புறம்பானது இல்லையா? அயோக்கியத்தனம் இல்லையா? இட்ஸ் அ ஃப்ராடுலன்சி ஆன் த ஓட்டர்ஸ். மனசுல வச்சுக்கணும். வாக்காளர்களை ஏமாற்றுதல், வாக்காளர்களை பொய் சொல்லுதல், வாக்காளர்களுக்கு பொய் சொல்லுதல், இப்படியான ஒரு சூழலை இன்னைக்கு நம்ம கூட்டணியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் கட்சியில நிப்பாரா, தாமரை சின்னத்தில் நிப்பாரா, என் கட்சியில இருப்பாரா, இரட்டைலை சின்னத்தில் நிப்பாரா. என்னையா இது? என்ன பண்றீங்க? ஏன் ஏமாத்துறீங்க? உன் கட்சி தான் சொல்றதுக்கு வக்கீல்ல உனக்கு எல்லாம் எதுக்கியா கட்சி? போய் அந்த கட்சியிலே சேர்ந்துற. எதுக்கு ஒரு தனி கட்சி, தனி பேர் உனக்கு? உங்ககிட்ட இருக்க கோடிக்கணக்கான ரூபாய்களை நீங்க பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு கட்சிகள், மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதற்கு இல்லை. இதெல்லாம் அயோக்கியத்தனம். இந்த அயோக்கியத்தன நாடகத்தை வெளியேற்றிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்காக தான் வழக்கு தொடுத்திருக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சி. ஆனா அதுக்கு விவாத மேடையில் ஒரு 200 ரூபாய் அல்ல கூலிப்படை அல்ல கை என்ன சொல்லுது? அவர் விளம்பரத்தை கேட்கிறாரு. போடாடே, நீ விளம்பரத்தை பார்க்கிறவனுங்க விளம்பரத்தை வைத்து தான் போட்டோ ஷூட் நடத்தி தான் இந்த மக்களை ஏமாற்றி போதை இல்லா தமிழகம் சொல்றதும் எல்லாம் விளம்பரம் பண்ணி தானே செய்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் தமிழக அரசு விளம்பரம் பண்ணுது. நமக்கு நாமே திட்டமா? ஏன் நமக்கு நாமே திட்டம் பண்ணும்போது பண்றான். நீ என்ன தேர்தல் ஸ்கீம் முடிஞ்சு போச்சு? அயோக்கியத்தனமான விளம்பரங்களை ஏற்படுத்தி அயோக்கியத்தனமான செயல்களை செய்து இந்த மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்கி கொண்டிருப்பது நீங்கள். சட்டத்தை மதிக்க வேண்டும். அனைவருக்கும் சட்டம் சமம் என்பதுதான் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் கொள்கை. அந்த கொள்கையின் பிரகாரம் இப்பொழுது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி என்கின்ற பெயர்ல ஒரு வேற சின்னத்தில் நிற்கிறது அயோக்கியத்தனம்.